வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இதற்கென 4107 மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த அத்தனை தேர்வு மையங்களிலும் மொத்தமாக மாணவ மாணவியர்கள் என இணைந்து 9,10,1024 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 12,616 பள்ளிகளை சேர்ந்த 4,57,525 மாணவர்களும் மற்றும் 4,52,498 மாணவிகள் என தேர்வு எழுதுகின்றனர். 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என 9,10,024 பேர் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். மேலும் 28,867 தனித்தேர்வர்களும் 235 சிறைவாசிகள் பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். முதல் நாளில் தமிழ் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு இன்று தொடங்குகிறது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 4107 தேர்வு மையங்களில் 9,10,000 பேர் கிட்ட எழுதுகின்றனர். பொது தேர்வுக்கான அரை கண்காணிப்பு பணியில் 48,700 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் முறைகேடுகளை தடுக்க 4,591 நிலையான பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் 304 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தேர்வு முடிந்தும் ஏப்ரல் 12 முதல் 22ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகளானது நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் 88 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகளை முடித்து திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறையானது தெரிவித்திருக்கிறது. மேலும் தேர்வு மையங்களில் மாணவர்களின் வசதிக்கென குடிநீர் வசதி, இருக்கை வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம் வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வறைக்குள் செல்லக்கூடிய மாணவர்களுக்கென கட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இன்று தேர்வானது 10 மணி அளவில் தொடங்க உள்ள நிலையில் தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் 30 நிமிடங்களுக்கு முன்பதாகவே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த தேர்வானது மதியம் 1 மணி வரையில் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் நாம் இருக்கிறோம். இங்கு இந்த பள்ளியில் மட்டும் 222 மாணவிகள் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். மாணவி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தேர்வு குறித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் குறித்து கேட்கலாம். தேர்வுக்கு எப்படி தயாராகி இருக்குங்க? என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்கள் குருவினா, சிறுவினா, 1 மார்க்ஸு, அப்புறம் புக் பேக், கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிஸ்ஸுங்கெலாம் ரொம்ப பயமாக இருக்காமல் தைரியமாக எழுதுங்க. அப்புறம் நீங்கள் பேக்லாம் அங்கே வச்சுருங்க. நீங்கள் என்ன ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்கோம், நாங்கள் கிளாஸ்லேயே இருப்போம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயப்படாமல் எழுதுங்க. முக்கியமாக நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க, வேறு எதுவும் வேணாம். அப்புறம் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? நீங்கள் பவுச் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேக்லாம் அங்கே வச்சிடணும். அப்புறம் வேறு எந்த ஆர்னமெண்ட்ஸும் போடக்கூடாது. அப்புறம் பேக்கெட்ஸ்லாம் வெளியே விட்டுறணும். கிளாஸில் போயிட்டு தனித்தனியாக லைன் பை லைனாக போகணும், அந்த மாதிரி உட்கார வச்சுக்கிறது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல்களின் பேரில் இன்று மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். இன்னொரு மாணவி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் பள்ளியிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன தேர்வுகள் நடைபெற இருக்கு ஏப்ரல் 8 வரை? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்டும் நடக்குது. நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் படித்து நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தெரியல, வர்றது எப்படி இருக்கோ எழுதணும், பார்க்கலாம். நல்லா எழுதணும், யாரையும் பார்க்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை உண்மையாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
மாணவர்களுக்கென அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதோடு கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தேர்வு மையங்களில் மின்சாதன பொருட்கள் அதே போல செல்போன் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரிசை எண் மூலமாக இடைவெளி விட்டு மாணவர்கள் அமர வேண்டும். அதே போல தேர்வு அறைக்குள் செல்லும் பொழுது எந்தவித மின்சாதன பொருட்களும் எடுத்து செல்லக்கூடாது. தேர்வுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முறைகேடுகளில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டால் அதற்கான உரிய தண்டனையானது வழங்கப்படும். அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்படுகிறது. இன்று தொடங்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தமிழ் உள்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு இன்று தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பவித்ரா.